வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் நபியினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা وقال رسول الله صلى الله عليه وسلم அக்ஸிரு ذِكْرَ هَادِمِ اللَّذَّاتِ. அன்பான சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவ்வளு மன்சிலும் இம்மனாசிலில் ஆஹிரா, மறுமையினுடைய வீடுகளிலே முதல் வீடு என்று சொல்லப்பட்ட மண்ணறையிலே நிற்கின்றோம். இந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மறுமை மற்றும் மரணத்தினுடைய ஞாபகம் வர வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் மண்ணறைகளை சந்தியுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத் அவ் துதக்கிருல் ஆஹிரா, அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும், மறுமையை நினைவுபடுத்தும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ உள்ளே வரும் பொழுதே யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு தான் வரணும். அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லஹா லாஹிகூன் அன்தும் சாபிகூன் வனஹ்னு பில் அஸர் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும். மன்னரையில் அடங்கி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களே, உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாந்தி உண்டாகட்டும். நீங்கள் முன்னே சென்று விட்டீர்கள், நாங்கள் வர இருக்கின்றோம், அல்லாஹ் எங்களுடைய உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு தான் மன்னரைக்குள்ளாக வர வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு மரணத்தினுடைய நினைவு வரும், நாமும் மரணத்தை கண்டிப்பாக தழுவ இருப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். இன்றைக்கு நாம் ஒருவரை அடக்கம் செய்திருக்கின்றோம், நாளை இதே போன்று நமக்காக பலரும் நின்று நம்மை அடக்கம் செய்வார்கள். மரணம் என்பது நிச்சயமானது, அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், மரணம் என்பது உங்களை விரட்டி கொண்டே இருக்கும், ஃபஇன்னஹு முலாகிக்கும், நிச்சயமாக அது உங்களை அடைந்தே தீரும், சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். மரணம் எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிர்ணயித்து வச்சிருக்கிறான். திடீர்னு வரலாம், நோய்வாய்ப்பட்டு வரலாம், அல்லது காலம் கழிந்து வரலாம், எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஆனால் மரணம் என்பது கண்டிப்பாக உண்டு. குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். உங்களுக்கு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, நபுலோக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நீங்கள் நல்லது செய்கிறீங்களா தீயது செய்கிறீங்களா அப்படிங்கிறத சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சோதித்து பார்க்குறோம். அந்த சோதனையினுடைய முடிவை முதல்ல எங்கே பார்ப்போம் அப்படின்னா, இந்த மண்ணறையில் தான் பார்ப்போம். நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறானா இல்லையா? வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹு தாலா சோதிக்கிறான். திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன் மரணத்தையும் படைத்திருக்கின்றான், வாழ்வையும் படைத்திருக்கின்றான், உங்களில் யார் நல்லது செய்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காக. சரி, சோதனையினுடைய முடிவை எங்கே தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் இந்த மண்ணறை தான். அதனால தான் இந்த மண்ணறையை பற்றி சொன்னால் அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள் அதிகமாக மண்ணறை நினைச்சு அழுவாங்க. சொர்க்கத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் கூட மண்ணறை வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டால் அதிகமாக அழுவார்கள். ஏன்னா இந்த இடம் நம்முடைய வாழ்க்கையை நாளை மறுமையில் நம்முடைய இடத்தை நிர்ணயிக்கின்றது. நாளைக்கு மறுமையில் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் வச்சிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை திருமறை குர்ஆன்ல சூரத்து இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய ஒரு வசனம், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা அப்படிங்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது மண்ணறையினுடைய விஷயத்தில் இந்த வசனம் இறங்கி இருக்குது. மண்ணறை வாழ்க்கையினுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான்.
இந்த வசனம் என்ன செய்தியை சொல்லுது? யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித். உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களுடைய சொற்களை உறுதிப்படுத்துகின்றான். ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் மறுமையிலும். இங்கே ஃபில் ஹயாத்தித் துன்யா அப்படின்னு குறிப்பிடுறது எது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க மன்னரை வாழ்க்கை அப்படின்னாங்க. மன்னரை வாழ்க்கையை தான் அல்லாஹு தஆலா ஹயாத்தித் துன்யா அப்படின்னு குறிப்பிடுறான். இந்த மன்னரையில் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டால் அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அவர் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அவர் உறுதியான முறையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வார். அவர் முஸ்லீமாக இல்லை அல்லது பெயரளவில் முஸ்லீமாக இருந்தார், அல்லாஹை பற்றி தெரிந்து கொள்ளலை, அல்லாஹுடைய மார்க்கத்தை புரியலை, அதன் அடிப்படையில் நடக்கலை, அல்லது இறை மறுப்பாளராக வாழ்ந்தார் அல்லது முஷ்ரிக்காக வாழ்ந்தார் அப்படின்னா அவர் இந்த இடத்தில் வந்தால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் அவரால் பதிலே அளிக்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியவரை பற்றி சொல்லும் போதுதான் அந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க, பில் கௌலி ஸாபித், உறுதியான சொல்லை கொண்டு அவர் பதிலளிப்பார். அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் உறுதியாக பதில் சொல்வார். மர் ரப்புக, இதுதான் கேள்வி. நம்ம இங்கே அடக்கம் செஞ்சிருக்கிறோம், நம்ம போறதுக்குள்ள அவருக்கு எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ அந்த உயிர் திருப்பி தரப்படும். ஃபயுஆது ரூஹஹு அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர். ஒரு நாள் ஒரு நபித்தோழரை அடக்கம் செய்கிறாங்க. அடக்கம் செய்து விட்டு தலைமாட்டில் அல்லாஹுடைய தூதரை உட்கார்றாங்க. உட்கார்ந்து எல்லா நபித்தோழர்களையும் அருகாமையில் வர சொல்றாங்க. வர சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உயிர் எடுக்கப்படுவதிலிருந்து அவனுடைய நல்ல அமல்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்க்கப்படுகின்றது என்பது வரைக்கும் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய தோழர்கள்ட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ அந்த உயிர் ஒரு நல்லவருடைய உயிர் 7வது வானம் வரை உயர்த்தப்பட்டு அவர் என்னவெல்லாம் நல்லது செஞ்சாரோ அதெல்லாம் இல்லியின் பதிவேட்டில் பதிவு செஞ்ச பிறகு ஃபயுஆது ரூஹஹு, எடுக்கப்பட்ட உயிர் திருப்பி தரப்பட்டுரும். ஃபயஸ்மஉ கரான ஆலிஹிம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம திரும்பி போகும்போது நம்முடைய செருப்பினுடைய சப்தத்தை இந்த மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர் கேட்பார். ஃபயஸ்மஉ கரான ஆலிஹிம், செருப்பினுடைய சப்தத்தை கேட்பார். 2 வானவர்கள் வருவாங்க, உட்கார வைப்பாங்க. அத்தாஹு மலக்கானி ஃபயுக்இதானிஹி, உட்கார வச்சு கேட்பாங்க, மர் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? வமா தகூலு லிஹாதா ரஜுல் லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்லி இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உன்னுடைய மார்க்கம், வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு கேட்பாங்க. 4ஆவதா ஒரு கேள்வி இருக்குது, ரொம்ப முக்கியமான கேள்வி அது. 3 கேள்வி கேட்டவுடனே அவர் பதில் சொல்லிடுவார். ஒரு உறுதியான ஒரு மூமினாக வாழ்ந்திருந்தார் என்றால் அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சகோதரர் நாசர் பாய் அவர்களை பற்றி நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, உதுக்குரு திக்ர மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை பேசுங்க அப்படின்னாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஏகத்துவ கொள்கையில் பயணித்தவர், ஏகத்துவ கொள்கை பிரச்சாரத்திற்கு உறுதுணையாக இருந்தவர், சமூக பணியிலும் தன்னை என்ன செஞ்சார், சேர்த்துக்கிட்டார். இன்னைக்கு நம்ம ஒரு சில பேர் ஒரு பணியில் இருப்போம், இன்னொரு பணியை விட்டுருவோம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச்சரியான முறையில் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்குவது என்பது கட்டாய கடமை. அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டியது அல்லாஹ்வை பற்றி அறிந்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. அந்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் தான் இவர். அதே போல சமூக பணிகளிலும் தன்னை என்ன செஞ்சாரு, ஈடுபடுத்திக் கொண்டார். சமூகத்தில் அறியப்படக்கூடியவராகவே என்ன செஞ்சாருன்னா வாழ்ந்தார். இறுதி காலங்களில் அதிகமான பள்ளிவாசல்களோடு தொடர்பில் இருந்தார். அதிகமாக நான் தான் ஜனாசா தொழுகை வைக்கும் போதே சொன்னேன், அவர் 2 நேர தொழுகை ஜமாத்தோடு தொடர்ச்சியாக தொழக்கூடியவராக இருந்தார். ஆக அப்படியாக ஒரு நிலையில நம்ம இருக்கணும். இறுதி நேரத்தில் இறை இல்லங்களோடும் வணக்கங்களோடும் அல்லாஹ்வோடும் தொடர்பு கிடைப்பது அப்படிங்கிறது இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு பாக்கியம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி நேரத்தில் அதிகமாக ஈமானிய உறுதிக்கு பிரார்த்தனை செய்யுங்க. நாங்கள் இஸ்திகாமத்திற்காக
அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாம் அறிந்தவரை மிகச்சரியாக இணை வைப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு ஏகத்துவ ஒரு வாழ்க்கையை இபாதத்துகளோடு அமைத்து கொண்ட ஒரு நபர். அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை அதே மாதிரி அமைத்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நம்ம என்ன செய்யணும், இது போன்ற ஒரு நல்லது செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் ஒரு இறை நம்பிக்கையாளர் மண்ணறையில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு உயிர் தரப்பட்டு உட்கார வைக்கப்படுவார். அவரிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கு உறுதியான முறையில் பதில் சொல்லுவார். லிமா அரஃப்த, நான்காவதாக ஒரு கேள்வி கேட்பாங்க, இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. நாலாவதாக ஒரு கேள்வி. அப்போ அவர் சொல்லுவார், திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனோடு நான் தொடர்பு வச்சிருந்தேன், அதனால் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லுவார். அல்லாஹுடைய வேதத்தோடும் அல்லாஹுடைய மார்க்கத்தோடும் சரியான ஒரு தொடர்பு இருந்தாதான் இந்த கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்படி பதில் சொன்ன உடனே என்ன நடக்கும், அவர் பதில் சொல்லி முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்காக நரகத்தினுடைய வாசல் திறந்து காட்டப்படும். யாரு உறுதியாக பதில் சொல்லி உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் போது சொல்லுவாங்க, ஃபஅம்மல் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அந்த இறை நம்பிக்கையாளர் பதில் சொன்ன பிறகு அவருக்கு நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்படும். திறந்து காட்டப்பட்ட உடனே சொல்லுவாங்க மாணவர்கள், ஹாதா மக்அதுக மினன்னார், இதெல்லாம் கற்பனையோ கதையோ அல்ல, வஹையை சுமந்து வந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் இது. இதை நம்பினாதான் நம்ம ஈடேற்றம் அடைய முடியும். ஹாதா மக்அதுக மினன்னார், இது நரகத்தில் உன்னுடைய இடம். ஆனால் நீ சரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தனால கது அப்தலக அல்லாஹு பிஹி அல் ஜன்னா, உன்னை அல்லாஹு தஆலா இதிலிருந்து இங்கே மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து காட்டுவார்கள். சொர்க்கத்தினுடைய காற்று அவருக்கு கிடைக்கும், சொர்க்கத்தினுடைய விரிப்பு அவருக்கு கிடைக்கும். நிம்க நௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை போல் உறங்கு என்று சொல்வார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்க நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதான் நமக்கு தேவை. நம்முடைய சகோதரருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும். நிம்க நௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை போல் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் காலையும் மாலையும் எழுப்பி அவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து காட்டுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய இரண்டாம் கட்ட வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையினுடைய நிலை இப்படி தாங்க இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபமா பஅதஹு ஐஸரு மின், அதற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கும் கிடைக்கணும். இங்கே அடங்கி இருக்கக்கூடிய சகோதரர் நாசர் அவர்களுக்கு கிடைக்க அதிகமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் அதிகமாக கூப்பிட்டு நெருக்கத்தில் கொண்டோன்னு சொல்லுவாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் அலான் யுஸ்அல், உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் மன்னிப்பு கோருங்கள், இப்பொழுது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் அதிகமாக இங்கே அடக்கம் செய்யப்பட்டவருக்கு அதிகமாக மன்னிப்பு கேட்கவும், அதே போல கேள்வி கணக்கில் உறுதியாக பதிலளிக்கவும், இந்த மன்னரை ஒளியூட்டப்படுவதற்கும் 70 மூலம் விசாலமாக்கப்படுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கும். இதல்லாத இன்னொரு வாழ்க்கை இருக்கு. சுருக்கமாக ஒரு செய்தி, உலகத்தில் வாழும்போது மார்க்கத்தை சரியாக தெரியாமல் அல்லாஹ்வை புரியாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா அதே மாதிரியான கேள்வி, ஏற்கனவே சொன்ன கேள்வி எல்லாம் அவரிடத்திலும் கேட்கப்படும். உன்னுடைய இறைவன் யார், தூதர் யார், மார்க்கம் எதுன்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன, ஹாஹா லா ஆதிரி, ஆஹா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. குல்துமா அக்கூலுன்னாஸ், மக்கள் அல்லாஹ் அல்லாஹ் நாங்கள் அதே போல் நானும் சொன்னேன், இதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ வானவர்கள் திருப்பி சொல்லுவாங்க, லா தரைத்த வலா தலைத்த, உனக்கு நீயாக படிக்கல, சொல்லப்பட்டதை நீ தெரிஞ்சுக்கல, நீயா பார்த்து படிச்சுக்கல, அல்லது உனக்கு சொல்லியிருப்பாங்கல்ல அதையும் நீ தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வானவர் போயிடுவாரு. 2 வானவர்கள் போன பிறகு ஃபயுலையிகு கப்ரஹு ஹத்தா இக்தலஃப இதாஹு, அவருடைய 2 விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கலந்து விடக்கூடிய அளவிற்கு அப்படியே நெருக்கப்படும். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஹத்தா யுபாசி யௌமல் கியாமா, மறுமை நாளில் எழுப்பப்படும் வரைக்கும் இதே நிலைமை தான். அவர் வேதனை செய்யப்படக்கூடிய சத்தத்தை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரங்களில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் கேட்கும், ஜின்களையும் மனிதர்களையும் தவிர. அதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு கேட்க நான் பிரார்த்தனை செஞ்சிருப்பேன். மண்ணறையில் என்ன வேதனை செய்யப்படுதோ அதை நீங்கள் கேட்பதற்காக நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சிருப்பேன். நான் பிரார்த்தனை செய்து நீங்கள் அந்த வேதனையை கேட்டால்
உங்களில் ஒருவர் கூட மரணித்தவர்களை மண்ணறையில் அடக்கம் செய்ய மாட்டீங்க அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு இடமாகவும் இந்த மண்ணறை சொல்லப்படுகின்றது. ஆக இந்த வாழ்க்கையில் ஈடேற்றம் அடைந்தால்தான் மறுமையில் ஈடேற்றம். அப்படிப்பட்ட ஈடேற்றத்தை இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் நாசர் அவர்களுக்கும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நமக்கும் இதே போன்று எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிறிது நேரம்